பஞ்சு போல ஊத்தாப்பம் வேணும்னா நான் சொல்ற ப்ரொபோர்ஷன்ல மாவு அரைச்சு சுட்டு பாருங்க. ஆறினாலும் சாஃப்டா இருக்குங்க. கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னியும் நம்ம பண்ணலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து. ஒரு டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளர்ல புழுங்கல் அரிசி. நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், நீங்க இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். 1/4 டம்ளருக்கும் கம்மியா உளுந்து, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், எல்லாமே ஒன்னா ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு மிக்சிலயோ இல்ல கிரைண்டர்லயோ போட்டு அரைச்சுக்கோங்க. நம்ம தோசை மாவு கரைக்கிற பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப வலுவலுன்னு நைஸா இல்லாம கொஞ்சம் குறையா அரைச்சு எடுத்துக்கோங்க. தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே மூடி வச்சிருங்க. நான் இன்னும் உப்பு சேர்க்கல. ஓவர் நைட் புளிக்கணும். அடுத்த நாள் காலையில ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு அரைக்கும் போது சேர்க்கறதா இருந்தா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தோசை மாவு பதத்துல இருக்கிற மாதிரி மாவை வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிருச்சு. அடுத்தது சட்னி செய்யலாம். ஆப்பம் மாவு அரைக்கிற பக்கம் தான் அதுக்கு தேங்காய் சேர்ப்போம், இதுக்கு தேங்காய் சேர்க்க மாட்டோம். ஒரு கடாயில 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 5 வரமிளகாய், 5 அல்லது 6 பல் பூண்டு, நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 20 சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணலாம், சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இதுக்கு நான் காமிக்கிற அளவு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி 3, சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை வெட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுமே நிறைய தண்ணி விடும். நீங்க ஹை ஃபிளேம் மீடியம் ஃபிளேம் மாத்தி மாத்தி வச்சு நல்லா சுண்டி வர்ற வரைக்கும், தண்ணி சுத்தமா இல்லாத வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவைப்பட்ட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி இல்லாம செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும். தக்காளியில இருக்கிற தண்ணி சுத்தமா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டோம்னா சட்னி ரெடி ஆயிருச்சு. மிக்சியில சேர்க்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை வேணும்னாலும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் கெட்டியா அரைச்சு வச்சுக்கோங்க. நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவுலயும் ஊத்தாப்பம் செய்யலாம். ஆனா அது பாத்தீங்கன்னா சூடா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஆறினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாம் எடுத்துட்டு போனா ரொம்ப ஹார்டா இருக்குங்க, சுத்தமா சாப்பிட முடியாது. ஆனா இந்த மாதிரி மாவு அரைச்சு செஞ்சு பாருங்க, நல்லா ஆறினாலும் சாஃப்டா இருக்கும், சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே ஒரு ஊத்தாப்பம் 2 ஊத்தாப்பம் மட்டும் போதும்னா நம்ம அந்த மாவுல செஞ்சுக்கலாம். பட் இது ஒரு நேரம் டிஃபனுக்கு செய்யும் போது இந்த மாதிரி மாவு அரைச்சு செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஊத்தாப்ப கல் இருந்ததுன்னா அதுல போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தோசை கல்லையே ஊத்தாப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். தோசை கல்ல செய்யற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப திக்கா போடாதீங்க. இதுல உங்களுக்கு வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழை, முந்திரி எது வேணும்னாலும் மேல தூவிக்கலாங்க. பொடி எந்த மாதிரி ஊத்தாப்பம் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பேஸ் மாவு இதுதான். இதுல நீங்க என்ன வெரைட்டி ஆஃப் ஊத்தாப்பம் வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி போட்டதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகணும். திருப்பி போட்டுட்டு நல்லா அழுத்தி விடக்கூடாது. அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. அவ்வளவுதான். கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. இதே இந்த மாதிரி ஊத்தாப்பம் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க கொடுத்து விட்டா கூட மத்தியானம் சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாவே இருக்கும்.